ஷெல்டர்கள் பொறுப்பா ஒரு ஒழுங்கா அமைக்கப்படல. ஷெல்டரே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி என்னன்னா நாய்களை பிடிச்சு கருத்தடை பண்ணி தடுப்பூசி போட்டு ஷெல்டருக்கு அனுப்பணுன்றது தான் வந்துட்டு ஆர்டர். இங்க ஷெல்டரே ஒழுங்காக அமைக்கப்படல. சரிங்களா? இப்ப பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல் சர்ஜரி பண்ணக்கூடிய இடங்கள், ஏபிசி சென்டர்ஸ், கண்ணம்மாப்பேட்டை, புளியந்தோப்பு எல்லாமே, அதுல வந்து ஒரு தனியா ஒரு ரூம் மாதிரி ஒன்று இது பண்ணி அங்க கொண்டு போய் அடைக்க போறாங்க. அந்த ரூம் எங்க இருக்குன்னா கெனைன் டிஸ்டம்பர், ரேபிஸ், இது எல்லாமே வந்து தொற்று நோய். கெனைன் டிஸ்டம்பர் எல்லாமே வந்து காற்றிலே வந்து பரவக்கூடியது. ஓகே, அந்த அந்த பக்கத்து அந்த இருக்கிற அந்த ரூம் பக்கிட்ட தான் வந்து இந்த நாய்களை அடைக்க போறாங்க. தொற்று வியாதி பட்டே செத்து போகுங்க. எத்தனை கவுண்ட் போகுதோ அத்தனையில வந்து பாத்தீங்கன்னா 20% கூட பொழைக்காது. இது என்ன மாதிரின ஒரு நியாயம்? என்ன மாதிரின ஒரு மனித தன்மை? இது சொல்லுங்களேன். சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் சரி பிடிச்சி கொண்டு போய் ஷெல்டர் அமைக்கப்பட்டு ஷெல்டர்ல தான் வந்து நாய்களை வந்து பராமரிக்கப்படணும்னு இருக்கு. இந்த மாதிரி தொற்று வியாதி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு கெனைன் டிஸ்டம்பர், ரேபிஸ் இருக்கிற டாக் கூட பக்கத்துல இன்னொரு டாகை வச்சா என்ன ஆகும்? இந்த மாதிரி நல்லா இருக்கிற நாய்ங்க உள்ள சர்ஜரி பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ண டாக்ஸ் இருக்கு. அதெல்லாம் சார் அந்த ஷெல்டரை யார் மேல் பார்வையில் இருக்கு? யார் போய் கண்காணிச்சா? யார் இன்ஸ்பெக்ட் பண்ணா? எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே வெளியில வரலைங்களே. பொடிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா 2 நாய் இறந்துருச்சு. இந்த ஒரு வீடியோவை பாருங்க. இதுல நாயை கொன்னு இழுத்துட்டு போறாரு. இதுதான் டாக் கேச்சிங் மெத்தடா? ஜிசிசி, கிரேட் சென்னை கார்பரேஷன், இதுதான் டாக் கேச்சிங்கோட மெத்தடா? சொல்லுங்க. நாயை கொன்னு இழுத்துட்டு போறது. இறந்துருச்சு. உள்ள ஏற்கனவே 2 நாய் இறந்து போயிருக்கு. இது மனித தன்மையா? காலையில 3 மணில இருந்து இங்க நிக்கிறோம். 3 மணில இருந்து இங்க நிக்கிறோம். இதை வந்து கேள்வி கேட்கறதுக்காக தான் நிக்கிறோம். எங்க இது வந்து ஆக்சுவலா ஷெல்டரே அமைக்கப்படலையே. நாங்க என்னன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி பண்றோம்னு சொல்றாங்க. ஜிசிசி ஸ்டாஃப்ஸ் அங்க சுத்தி வர பாருங்க எத்தனை பேர் நிக்கிறாங்க, எத்தனை வண்டி வந்திருக்குன்னுட்டு. இது முறைப்படி இதை நடத்தல. சரிங்களா? இதை ஜஸ்ட் ஒரு கண் துடைப்புக்காக, ஒரு கவுண்ட் காட்டுறதுக்காக இதை பண்றாங்க. இப்போ இவங்க வந்து ஏபிசி பண்ற இடத்துக்கு தான் எடுத்துட்டு போறாங்க. அங்க வந்து எல்லா டாகும் கொண்டு ஒரே இடத்துல போய் அடைச்சா, இங்க தனித்தனியா வந்து அது அதுங்க ஒரு ஓரமாக மரத்து நிழல்ல படுத்துருக்கு, அமைதியாக இருக்குது, ஏதோ ஃபுட்டு இருக்கோ இல்லையோ ஃப்ரீயாக இருக்குது. இதுங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடித்தா அந்த இடத்துல வந்து சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது. ஒரு 4 பாத்திரத்தில் போடாங்க, எல்லாம் ஒன்றா சாப்பிடுங்க, தண்ணி குடிக்குங்க. அப்போ ஒன்றோட ஒன்றா அடிச்சுக்கிட்டு அதுங்க இறந்து போயிடும். இதை தான் அவங்க அப்படி செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல அடித்தா 10 நாயாக இறந்து போயிடும். அந்த மாதிரி ஐடியாவில் தான் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் ஸ்கூலு, இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்பு அப்படி இருக்கிற இடத்துல தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. இவங்க வந்து ஹைகோர்ட் வந்து இன்னும் ஆர்டர் 7th தான் இதை கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி இல்லீகலாக அவங்க வந்து கேட்ச் பண்ணுறாங்க டாக்ஸை. ஓகேங்களா? இதுதான் 100% உண்மை. கடவுள் வந்து மனுஷங்களை நாய்ங்களையும் படைச்சிருக்காரு, விலங்கினங்களை படிச்சிருக்காரு. மனுஷன் வந்து விலங்கினங்களை படிக்கல, கடவுள் படிச்சது. நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, காலை